தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னமா சொல்ற? இன்னைக்கு சித்திரை மாசம் 16ஆம் தேதி முத்துமாரியம்மன் ஒரு மூர்க்க அசுரனை சம்ஹாரம் பண்ண நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆத்தாவுக்கு இந்த நாள்ல அசுர சம்ஹார சுபாவம் வந்துரும். அவ தன்னையே மறந்துடுவா, பூவாடக்காரி ரத்தவாடக்காளியா மாறிடுவா. இன்னைக்கு ராத்திரி ஆத்தா கோயிலை விட்டு வெளியில வந்தா ஒரு உயிர் பலி ஏற்படும். உண்மைதாம்மா. வருஷம் இந்த நாள்ல ஆத்தா கோயிலை விட்டு வராம இருக்க நீ சாந்தி பூஜை பண்றது வழக்கம். இப்படிப்பட்ட நாள்ல என் கல்யாணத்தை வச்சுட்டியே. விடிய விடிய சாந்தி பூஜை பண்ணிட்டு விடுஞ்சது ஓம குண்டத்துக்கு முன்னால நான் மனப்புனா எப்படி உட்கார முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுங்க. என்னமா இது? நாளை கல்யாணம், இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமா? நான் வாழணுங்கிறது முக்கியம் இல்ல, ஊர் வாழணும். உக்ர அம்மனால ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது. என் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அவசரப்படாதம்மா. மந்திர சக்தி கட்டுப்படுற ஆத்தா ஒரு நல்ல மனசு கட்டுப்படுவா. சாந்தி பூஜைக்கு இருக்கிற சக்தி உன் சத்தியத்துக்கு நிச்சயம் உண்டுமா. இன்னைக்கு ஆத்தா கோயில விட்டு வந்தா தானே உயிர் பலி நடக்கும். வரக்கூடாது, சத்தியம் வாங்கிக்க. அம்மா, உன் மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சரிமா, தினமும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண நீ வருவ. இன்னைக்கு உனக்கே அலங்காரம் பண்ண நாள் வந்தாச்சு. சாமுண்டி, இனிமே காலையில கோயில் பூஜை, ராத்திரியில குடும்ப பூஜை தான். பூசாரியம்மா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு புத்து கோயில் பத்தி எரியுது. புத்துக்கோயில் பத்தி எரியுது, அணைக்கலாம்னு வந்தியா? அணையத்தான் போகுது, தீ இல்ல உயிர். எங்க முதலாளி பொண்ணுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன்னை ஒழிச்சுக்கிட்டே ஆகணும். அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி இந்த புத்தோ என்னடி. அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி, தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி. பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி, அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி. ரொம்ப பரிதாபமா இருக்க. கல்யாண பொண்ணு ஏன் காட்டுக்கு வந்தா, எப்படி செத்தா? ஐயா நல்லா பாருங்க, காயங்களை பார்த்தா புலி அடிச்சு கொண்ட மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, புலியதான் அடிச்சிருக்கு அப்படிங்கிற? கழுத்து பார்த்தீங்களா ஐயா, புலி கடிச்ச பல்லு அடையாளம் அப்படியே இருக்கு. ஐயா முதுகுல கூட புலி பிராண்ட காயம் இருக்கு பாருங்க. மொத்தத்துல புலி அடிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பூசாரியை கொன்னது மனுஷனோ புலியோ இல்ல, தெய்வம். இவ செத்து போனதுக்கு காரணம் அந்த முத்துமாரியம்மன் தான். சம்பிரதாயப்படி கோவில் பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சாமுண்டி சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. சின்ன பொண்ணாச்சே, சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு நானும் உங்க கல்யாணம் சம்மதிச்சேன்.
ஆனா அம்மன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதான் கோபத்துல புலி ரூபத்துல வந்து கொன்னுட்டா. நிச்சயமா இருக்காது. இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சம்மதிச்சது அந்த அம்மன் தாங்க. விபூதியும் குங்குமம் போட்டு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டப்ப குங்குமம் வந்துச்சே. கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அந்த அம்மனை இவளை எப்படி சாகடிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாவது என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை மறுபடியும் அமையாதுன்னு இந்த கல்யாணம் நடக்கணும்னு 2 பொட்டத்திலையும் குங்குமம் நான் தாயா வச்சேன். அம்மா தங்கச்சி, அந்த முத்து மாரியம்மனை உன் பெத்த தாய் மாதிரி நினைச்சியம்மா. அவ எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவான்னு பார்த்தனம்மா. ஆனா அந்த கல்லஞ்சக்காரி இப்படி பழி வாங்கிட்டானம்மா. ஓ ஐயா சொன்ன சரிதான். சம்பிரதாயத்தை மீறதுனால சாமணி செத்து போயிட்டா. அப்பா பாத்தியம்மா, அம்மனே பூஜாரியை கொண்டுடுச்சு. இன்னும் யார் உயிருக்கு ஆபத்து வருமோ? நம்ம இன்னைக்கு இந்த ஊர் விட்டு போயிடுவோம். என்ன சார் இது? என் நிலைமை புரியாம எதோ சொல்றீங்களே. சங்கர், ஐ எம் சாரி. சாமுண்டி என் சொந்த மகளா நினைச்சேன். உங்க கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணம் நினைச்சேன். இது இப்படி பண்ணிருச்சேன். நோ, உங்க கல்யாணம் நிக்க கூடாது. போட்ட பந்தல பிரிக்க கூடாது. உங்க கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு என் மகளே கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பேசுறீங்க? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச சாமுண்டிய இன்னும் அடக்கம் கூட பண்ணல. அதுக்குள்ள என் கல்யாணத்தை பத்தி பேச உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? தப்பா நினைக்காதீங்க. சாமுண்டியோட ஆத்மா சாந்தி அடைன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த ஏற்பாடையும் நான் செய்யறேன். என் மக ரத்னா தான் உங்களுக்கு பொருத்தமான மனைவின்னு சாமுண்டியை அடிக்கடி கேட்டு சொல்லுவா. அவ்வளவு ஏன் உங்ககிட்டயும் சொல்லிருக்கா. இந்த ஊர்ல ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. சாமுண்டி சக்தி உள்ளவன். அதான் அவ கோயில சொன்ன வார்த்தை பழிச்சு போச்சு. சங்கர், சாமுண்டி ஈமக்கிரியை முடியறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும். தம்பி, கல்யாணத்தன்னைக்கே செத்து போனதுனால அந்த ஆசை நெஞ்ச விட்டு போகல. அதனாலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. நிறைவேறாத ஆசையில செத்து போனதுனால இந்த பொண்ண நெருப்புல வேகாது, குழி தோண்டிதான் புதைக்கணும். பூசாரிய கொன்னுடுச்சு. அந்த சாமிக்கு பூஜை ஒரு கேடா? கோவில் எழுத்து மூடுங்கடா. போடா. பொக்கிஷங்களை எடுத்துட்டு வா.
முத்துமாரியம்மன் கோவில முடியாச்சு, அப்புறம் எப்படி புத்து நாகத்துக்கு சக்தி வந்தது? மறுபடியும் உங்க மந்திரம் பலிக்காம போயிடுச்சு. எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்குது. சர்வ சக்தி படைச்ச யாகத்தை ஒரு சாதாரண நாகம் தடுக்குதுன்னா என்னமோ நடக்குது. ஐயா, மறுபடியும் கோயில திறந்துட்டாங்கய்யா. யார் நீ? பேரு ரேணுகா, ஊரு படவேடு, தொழில் காவக்காரி. இந்த காவக்காரி பூசாரியா மாறணுங்கிறது கட்டளை. அதான் வந்தேன், இந்த கோயிலை திறந்தேன். இந்த கோவில் தர்மகர்த்தானா? என்ன கேட்காம நீ எப்படி கோவில் திறக்கலாம்? கோயிலை திறக்கிறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு தான் வேணும். அடுத்த உங்க உத்தரவு தேவையில்லை. ஆத்தாதான் ஆளை கொள்ற ராட்சசி ஆயிட்டாள. பூசாரியை கொன்னவளுக்கு பூஜை எதுக்கு? கும்பிடுற தெய்வத்தையே கொலகாரின்னு சொல்ற அதிசயத்தை இந்த ஊர்ல தான் பாக்குறேன். இவ முத்துமாரியா இல்ல கொலகாரியான்னு இன்னும் 18 நாள்ல தெரிஞ்சிரும். அது வரைக்கும் உன் சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் ஆத்தா கோயில மூடி வைக்கிறது நல்லது இல்லைங்க. பூஜையை நடத்த விடுங்க ஐயா. பூசாரி அம்மா, எனக்கு எங்க வீட்டு முறை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, வெறும் கூழு வெங்காயம் பாக்குறீங்களா? நாங்க ஏழைங்க, எங்களால முடிஞ்ச இந்த கூழு தான்மா. வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இந்த உன் பங்கு. அண்ணே, இந்தாண்ணே உன் பங்கு. எனக்கு வேணாமா, பசிக்கல. பசிக்கலையா இல்ல பழைய நினைப்பு போகலையா? உன் மனச குணப்படுத்துற மருந்து எதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். கத்தி போல் வேப்பிலையாம் காளியம்மன் மருத்துவமாம், ஈட்டி போல் வேப்பிலையாம் ஈஸ்வரியின் மகத்துவமாம். இது கோயில் வீடு. சாமுண்டி இங்கதான் தங்கி இருந்தா, நீயே இங்கே தங்கிக்கம்மா. ஏன் தாயி, சாமுண்டி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ. அவ ஒத்தையில இருந்து பழக்கப்பட்டுட்டா. நீ ஊருக்கு புதுசு. நான் வேணா துணைக்கு உங்க கூட இங்கே இருக்கட்டுமா? நானே ஒரு காவக்காரி, எனக்கு ஒரு காவலா? எனக்கு மத்தவங்களுக்கு துணையா இருந்துதான் பழக்கம். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? யாரா அவ? எங்கிருந்து வந்தா? எதுக்காக கோவில் தந்து பூஜை பண்றா? சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவ பண்ண பூஜையில பம்ப வாசிச்ச? ஏதோ சக்தி என்ன ஆட்டி வச்சிருச்சு. என்னை அறியாமலே நான் பம்பை வச்சுட்டேன். மத்தபடி அந்த அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி, அது விடு.
அந்த முத்துமாரியம்மன் யாரு? அவளை பெத்த தாயா நினைச்ச உன் தங்கச்சியை கொன்னவன். அவ கோயில்ல பூஜை நடக்கலாமா? அதுக்கு நீ பம்ப வாசிக்கலாமா? தப்பு தாயா. என் தங்கச்சி இல்லாத கோயில்ல நான் பம்ப வச்ச தப்பு. என் தங்கச்சி இல்லாத ஊர்ல இனிமே இருக்கிறது தப்பு. நான் வர்றையா. பம்பக்காரனை ஓரம் கட்டியாச்சு. இனிமே அந்த வம்புக்காரிக்கு ஒரு வழி பண்ணணும். ஊர்ல ஏதாவது அவசரம் நடந்தா புது பூசாரி கோயில திறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பழைய போட்டு மறுபடியும் கோயில மூடிடலாம். நல்ல ஐடியா. கோவிலுக்கு எதிர்க்க இருக்க வேப்ப மரத்தை கொளுத்திருக்கு. பச்சை வேப்ப மரம் பத்தி எரிஞ்சதுன்னா ஊர் ஜனங்கள்லாம் அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சே பூசாரிய கவலைப்படாதீங்க ஐயா. இன்னைக்கு ராத்திரியே கோயில் வேப்ப மரத்துக்கு கொல்லி வச்சிரும். வேப்ப மரத்துல பால்வடியில் அதிசயத்தை இந்த ஊர் இப்பதாமா பாக்குது. தெய்வத்துக்கு மனுஷங்க தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரமே பாலாபிஷேகம் பண்ணுதுன்னா அது நீ வந்து கோயில் திறந்த நேரம் தாம்மா. பூசாரியம்மா, மனசார சொல்றோம், இந்த ஊரை விட்டு போகாத தாயி. டேய், எந்த மரத்தை கொளுத்தலான்னு வந்தோமோ அந்த மரத்துல பாலா கூட்டுதடா. எப்படா இது? ஊருக்குள்ள வந்த பூசாரிய பூவாடக்காரியா மாத்திட்டாங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சுவாமி, பத்தூர் காவல்காரி படவேட்டம்மனுடைய திருவிழா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. உற்சவ அம்மன் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ஊர்ல தங்கிட்டு போறது சம்பிரதாயம். ஒரு முறை கூட இப்படி அம்மன் சிலை காணாம போன அதிசயம் நடந்ததே இல்ல. ஆத்தாவுக்கு என்ன மனக்குறை? இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க என்ன காரணம்? ஒண்ணுமே புரியாம தகிச்சு போய் நிக்கிறோம் சாமி. நடந்தது என்னன்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஊரெல்லாம் பூஜை பண்ணி வணங்குற படவேட்டம்மன் எனக்கு பூஜை பண்றதா? என்ன செய்யறது? கருமாரியே பூசாரியா வர்ற கலிகாலம் இது. உன் பக்த உன்னை சத்திய கோட்டுக்குள்ள சிறை வச்சுட்டா. உனக்கு இங்க சிறைவாசம், அதனால எனக்கு இந்த வனவாசம். நீ கோயிலுக்குள்ள சிக்கிக்கிட்டதுனால உன் பக்தியை கொன்னவங்கள உன்னால பழிவாங்க முடியாம போயிடுச்சு. அவங்கள பழிவாங்கத்தான் இந்த படவேட்டம்மன் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, 18 நாள் சாந்தி பூஜை பண்ணாதான் நீ சத்தியக்கோட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். கோயில்ல சாந்தி பூஜை, கொலகாரனுக்கு சம்ஹார பூஜை. 18 நாள் இந்த யுத்தம் தொடரும். கடைசியில தர்மத்துக்கு தான் வெற்றி. கவலைப்படாதீங்க, ஆத்தா மனக்குறையோட போகல, மன வைராக்கியத்தோட போயிருக்கா. படவீட்டம்மனுக்கு வேட்டக்கார அம்மன்னு இன்னொரு பேர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பேருக்கு ஏத்த மாதிரியே அதர்மத்தை வேட்டையாடுறதுக்குத்தான் ஆத்தா ஊரு விட்டு ஊரு போயிருக்கா. பாரத போர் மாதிரி இது 18 நாள் போர். அசுர சம்ஹாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தா தானா திரும்பி வருவா.
அது வரைக்கும் இந்த மலையடி வாரத்தையே மாரியம்மன் கோயிலா நினைச்சீங்க. 6 கால பூஜைகள் நடக்கட்டும், அத்தாவுடைய மனசு குளிரட்டும்.